வெல்கம் பேக். இது நம்ம பையன் டேக். இன்னைக்கு நம்ம பையன் டேக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய 5 யூடியூபர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பிளேஸில் தமிழ் டெக் இருக்குது. இந்த தமிழ் டெக் சேனலை நடத்திட்டு வர்றது பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். 2016 எம்டெக்கை முடிச்சுட்டு டேரெக்டாக அவர் யூடியூப்பில் இறங்கியிருக்காரு. இந்த சேனலில் டெக் ரிலேட்டடான வீடியோஸை மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டு வராரு. அவரோட இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கவுண்டை அவர் இன்னைக்கு வச்சிருக்காரு. இந்த சேனல்ல இருந்து மட்டும் அவருக்கு மாசத்துக்கு 1,60,000 வரை அவர் ஏர்ன் பண்ணிட்டு வர்றாரு. 1,60,000 அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் இப்பவும் 5வது பிளேஸில் தான் இருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் 4வது பிளேஸில் இருக்கிறது மைக் செட் சேனல் தான். ஸோ இந்த மைக் செட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்ங்கிற ஒருத்தர் தான் நடத்திட்டு வர்றாரு. 2017 ஆரம்பித்த இந்த மைக் செட் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர 6.9 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சேனலில் வர்ற எல்லா வீடியோஸுமே காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடை பற்றி தான் இருக்கும். இவரோட மாத வருமானம் மட்டும் மாதத்துக்கு 4 லட்சம் வரை இவர் சம்பாதிக்கிறாரு. நம்ம லிஸ்ட்டில் 3வது பிளேஸில் இருக்கிறது மதன் கௌரி தான். மதன் கௌரி பார்த்தீங்கன்னா 2013 அவரோட யூடியூப் கரியரை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு வர அவரோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4.9 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. யூடியூப் பொறுத்தவரை மதன் கௌரியை ஒரு மினி விக்கிபீடியானே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட தகவல் நிறைஞ்சு கிடக்கு. ஆமாங்க, இவர் ஒரு எஜுகேஷனை பற்றியான சேனல்ஸ் தான் நடத்திட்டு இருக்காரு. இவரோட மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 5 லட்சம் வரை இவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 2வது பிளேஸ்ல இருக்கிறது பிகைன் வுட்ஸ் டிவி. இந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா 2010 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கார்பரேட்டிவ் கம்பெனி. இந்த ஒரு சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் அண்ட் மீடியாஸை பற்றி தான் இருக்கும். இன்னைக்கு வர இந்த சேனல் 7.9 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மாத வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 18 லட்சம் வரை இவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே தலையை சுற்றுற மாதிரி இருக்கு. 18 லட்சம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற சேனல் பார்த்தீங்கன்னா பயணம் டேக். சும்மா சொன்னீங்க, நம்ம சேனல்லாம் ஃபர்ஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல். நம்ம சேனலும் என்னைக்காவது ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால். உண்மையாக நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறது வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். இந்த ஒரு குக்கிங் சேனலை பற்றி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற ஒரு 6-7 பேர் சேர்ந்து குக்கிங் சேனலை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கவுண்டோட இவங்க இருக்காங்க. குக் ரிலேட்டடான வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்களோட மாத வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 25 லட்சம் வரை இந்த ஒரு சேனல் இருந்து சம்பாதிக்கிறாங்க. என்னது 25 லட்சமா? நாளைக்கே நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கே நான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எல்லாருமே எடுத்ததுமே பெருசாகலை. மெல்ல மெல்ல தான் அவங்களும் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த யூடியூபர்ஸோட ஏர்னிங்ஸ் எல்லாம் உண்மையான கேட்டிங்கன்னா 100க்கு 100% உண்மை கிடையாது. 100க்கு 80 இல்லை 90% வர உண்மை தான். டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் பிளைட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்தால் எடுத்து போட்டிருக்கேன். அதனால தான் 100க்கு 100% உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.